நீங்கள் எவ்வளோ சாதம் வடித்தாலும் பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த புதினா துவையல். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருப்பு உளுந்து, இஞ்சி, பூண்டு, வரமிளகா ஒரு 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அதில் இருக்க வந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டிடணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே இருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இது கூட வந்து கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கல்லுப்பு இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சதும் மறுபடியும் அதே பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஆயில் நல்லா மேலே வர வரலும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு புதினா துவையல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.